என் தங்கப்பிள்ளையே, நீ கேட்ட வரத்தோடு இந்த வராகி உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கின்றேன். நம்பிக்கையோடு என்னை தொட்டு அம்மாவை நீண்ட நேரம் காக்க வைக்காமல் என்னவென்று நீ தெரிந்து கொள்வாயானால், சர்வ நிச்சயமான அன்பினை நீ என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல், நீ வேண்டி நிற்கின்ற வாழ்க்கையையும் என் கைகளில் இருந்து பெற்றுக்கொள்வாய். எந்த நேரத்திலும் அம்மாவினுடைய அன்பு உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் அல்லவா? நீ எப்பொழுது என்னை தேடினாலும் அந்த நொடியில் இந்த தாயானவள் உன் அருகில் வந்து நிற்பேன் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது எதையோ நினைத்து கலங்காமல், எந்த சூழ்நிலைகளை நினைத்து வருந்தாமல், உனக்காக என்றும் உடன் வருகின்ற இந்த தாயானவள் என்னை புரிந்து கொண்டாயானால், நிச்சயமாக நான் உன்னோடு வந்து உனக்கு இந்த வாழ்க்கையில் நடத்துவதை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய். யாரும் உன்னிடம் வந்து உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று கேட்டாலும் ஒருபோதும் அதனை விளக்கிச் சொல்லிவிடாதே. எல்லா நேரத்திலும் உனக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற விஷயங்களை நீ சரியாக எதிர்கொள்ள நேரும் பொழுது, வேண்டும் என்றே உன்னை சுற்றி வந்து உனக்கு நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சிகளை செய்வார்கள். அது மட்டுமா, மேலும் மேலும் உனக்கு வாழ்க்கையில் துன்பங்கள் வர வேண்டும் என்று இவர்கள் நினைப்பார்கள். நீ சந்தோஷமாக இருக்கிறாய் என்றால் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதற்கு இவர்களுக்கு மனது வந்து விடுவது கிடையாது. என்னவாகும், ஏதுவாகும் என்று எண்ணி கலங்கி விடாமல், உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உண்மையான அர்த்தங்களை நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அது போதும். தாயின் அன்பினாலும் அரவணைப்பினாலும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத பேரதிசயங்களை எல்லாம் கண்டு கொள்ளத்தானே வேண்டும். வராகி நினைத்தால் உன் வாழ்க்கையில் எதிர்பார்க்கின்ற எல்லா விஷயங்களிலும் சரியானதொரு முடிவினை கொடுக்க முடியும். ஆனால் அம்மா எதற்காக காலம் தாழ்த்துகிறாள் என்றுதானே யோசிக்கின்றாய்? எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும் அல்லவா? அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் இந்த தாயானவள் எதையும் தாமதப்படுத்துவதற்கு ஒரு காரணம் உண்டு. நான் சில நாட்களாகவே உன்னோடு சுற்றி வருகின்ற சில மனிதர்களை கண்காணித்து கொண்டுதான் இருக்கின்றேன். இவர்களினுடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் எப்பொழுதுமே வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்துவதாக இருக்கின்றது. ஆரம்பத்தில் எல்லாம் இவர்களிடமிருந்து உனக்கு கிடைத்த ஆறுதல் இப்பொழுது எல்லாம் உனக்கு எதிராக மாறி இருக்கின்றது. என்னவாகும், ஏதுவாகும் என்று யோசித்து நீ எப்பொழுதும் மனமுடைந்து நிற்க வேண்டிய அவசியமில்லை. உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ சர்வ நிச்சயமாக தெளிவாக என்னவென்று பெற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எதற்காகவும் நீ வருந்தி இந்த வாழ்க்கையை தொலைத்து விடாதே. உன்னை சுற்றி நான் வரும் பொழுதும், உன்னை தேடி நான் வரும் பொழுதும், இவை அத்தனைக்கு பின்னாலும் உனக்கான உண்மைகளை நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? மனமுடைந்து என் பிள்ளை கலங்கி நிற்கும் பொழுதெல்லாம் உனக்கு வேண்டிய விஷயங்களை நான் உறுதியாக உன் கைகளில் தரும் பொழுது அதையெல்லாம் நீ எப்பொழுதுமே சரியாக பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். முன்னின்று நான் உனக்கு கொடுப்பது போல இந்த வாழ்க்கை இனி எப்பொழுதும் உனக்கான உண்மைகளை நிச்சயமாக தரும். வெற்றி என்ற ஒன்று எங்கே என்று தேடி அலையாமல் நம்மிடம்தான் இருக்கிறது என்பதனை உணர்ந்து அதனை நீ எப்பொழுதும் போல சரியாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. எல்லா நிலையிலுமே நமக்கு ஒரு மாற்றம் வரும். எல்லா சூழ்நிலையிலுமே நமக்கு சட்டென ஒரு திருப்பம் வரும். எல்லா விஷயங்களிலும் ஒரு பாடத்தையும் நாம் கற்றுக்கொள்வோம். இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு நாளும் நாம் கற்றுக்கொள்ள நினைக்கும் பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு தருவதை எல்லாம் நினைத்து நீ கலங்கி விடாமல், இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ பதறிவிடாமல், அந்த நேரத்தில் அதனை நீ எதிர்கொள்ள துணிந்து விட்டால் அது போதுமல்லவா? இனி எந்நாளும் உனக்கு இந்த வாழ்க்கையின் மாற்றங்கள் நிச்சயமாக உன்னை சரியாக கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எல்லையற்ற மகிழ்ச்சி உன்னை நிச்சயமாக தழுவ காத்து கொண்டிருக்கின்றது. எல்லையற்ற பேரானந்தம் என்றும் உனக்கு கிடைக்க காத்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய மனது யோசிக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் என்றாவது ஒரு நாள் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிக பெரிய பேரானந்தத்தை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். மிக பெரிய மகிழ்ச்சியை நிறைவாக உனக்கு தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் பிள்ளையே, இந்த நாள் முதல்
உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறதோ அதையெல்லாம் நீ சற்று உன்னுடைய கவனத்திற்குள் எடுத்து வா. இந்த நாள் முதல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று சிந்தித்து பார். நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய அதிசய மாற்றங்கள் உனக்கு நடக்கும். நீ யோசித்து யோசித்து பெருமகிழ்ச்சி அடையக்கூடிய அளவிற்கு இந்த வாழ்க்கையும் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நம்பிக்கையோடு கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லையற்ற சந்தோஷம் உனக்கு வேண்டும் என்று நீ நினைப்பது உண்மை என்றால் அதற்கு வாழ்க்கை தருகின்ற அத்தனை விஷயங்களையும் நாம் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ நினைத்து விட்டால் போதும். இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனை உண்மைகளையும் நீ நிறைவாக பெற்றுக்கொண்டால் அது போதும். இனி எல்லாமுமாக உனக்கு வேண்டிய வரங்களையும் இந்த வாழ்க்கை நீ விரும்பிய விஷயங்களையும் உனக்கென கொடுத்து உன்னோடு நான் இருப்பதை உனக்கு உணர்த்தும். உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை தரக்கூடிய மாற்றங்களுக்கு நிச்சயமாக நீ கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லையற்ற மகிழ்ச்சியை நீ தேடி தேடி இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள போகிறாய். என் தங்கமே, அம்மா நீ கேட்ட வரத்தை உனக்கு கொடுக்கவில்லை என்றாலும் சரி, நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவுதான் நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கை எவ்வளவு விஷயங்களை உனக்கு நடத்தினாலும் சரி, இதையெல்லாம் எப்பொழுதும் நீ சரியாக உணர வேண்டும். ஏனென்றால் அத்தனைக்கும் ஒரு காரணம் உண்டு. சில மனிதர்கள் தீமைகளை செய்வார்கள், ஆனால் மற்றவர்கள் மத்தியில் நல்லவர்கள் போல நடிப்பார்கள். மனதிற்குள் இருப்பது எல்லாம் கள்ளமும் கபடமுமாக இருக்கும். செய்வது எல்லாம் வேண்டாத விஷயங்களாக இருக்கும். வாயிலிருந்து நல்ல வார்த்தைகளே வராது. ஆனால் வெளியில் செல்லும் பொழுதோ மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுதோ இவர்களைப் போல ஒரு நல்லவர்கள் உண்டா என்று மற்றவர்கள் சொல்லும்படி நடந்து கொள்வார்கள். அவர்களை யாராவது குறை சொன்னால் அவர்களிடம் சண்டையிடுவார்கள். யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்கிறீர்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் எவ்வளவு நல்ல எண்ணங்கள் கொண்டவர்கள் என்று சொல்வார்கள். இது போன்ற எண்ணங்களை எல்லாம் கண்டு இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீ மிகப்பெரிய அளவிலான சந்தோஷத்திற்கு உன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் மேலும் மேலும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நீ ஆசைப்பட்டதை விட இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயங்களை நடத்த வேண்டும் அல்லவா? நீ எதிர்பார்த்ததை விட இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கைகளை கொடுக்க வேண்டும் அல்லவா? இந்த நிலையை கடந்து இந்த வாழ்க்கையில் நீ அடைகின்ற உன்னுடைய ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் சர்வ நிச்சயமாக மிகப்பெரிய ஆனந்தம் உனக்கு காத்து கொண்டிருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. மிகப்பெரிய மாற்றங்களும் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. யார் யார் எப்படிப்பட்டவர்கள், யார் யார் எப்பேற்பட்ட சிந்தனைகளோடு இருக்கிறார்கள் என்பதனை எல்லாம் எண்ணி நீ தேவையில்லாமல் எதையும் யோசித்து கொண்டிருக்காதே. ஆனால் என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய அற்புதத்தை ஒரு நாள் நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பது உன்னுடைய மிகப்பெரிய புரிதலாக இருக்க வேண்டும். காரணமில்லாமல் நான் உன் பின்னால் வரவில்லை. இந்த வராகி எந்த ஒரு விஷயத்தையும் தேவையில்லாமல் யோசித்து விடவில்லை. உன்னோடு எதையும் எதிர்கொண்டு இந்த மனிதர்கள் வாழும் பொழுது வேண்டும் என்றே உன்னை சோதிக்க நினைத்து விடுகிறார்கள் அல்லவா? வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்தி விடுகிறார்கள் அல்லவா? ஆனாலும் என்றாவது ஒரு நாள் அவர்கள் நினைத்தது போல நடக்கும் என்பது அவர்களினுடைய கனவாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் எண்ணியது போல எதுவும் நடக்காமல் போவது மட்டுமல்லாமல் அவர்கள் யோசிக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே அவர்களினுடைய வாழ்க்கையிலேயே நடக்கும். அவர்கள் யோசிப்பது நல்லதாக இருந்தால் உனக்கு நடக்கும், அதுபோல அவர்களுக்கும் நடக்கும். அவர்கள் யோசிப்பது தீமையான விஷயங்களாக இருந்தால் அது ஒருபோதும் உனக்கு நடக்காது, அவர்களுக்கே திரும்பிச் செல்லும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இப்பேற்பட்ட ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உனக்கு வெவ்வேறு விதமான எண்ணங்களையும் தந்து கொண்டிருக்கின்றதல்லவா? இது போன்ற மாற்றங்களை எல்லாம் கண்டு நீ கலங்கி விடாமல், இது போன்ற திருப்பங்களை எல்லாம் யோசித்து நீ வருந்தி விடாமல், உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு அற்புதங்களுக்கும் நீ நிச்சயமாக மிக பெரிய அளவில் கட்டுப்பட்டு நடந்து விட்டால் அது போதும்.
உன்னோடு என்றும் என்றென்றும் உன் அம்மா நான் வருவதை நீ உணர்ந்து கொண்டாலே அது போதும். என் பிள்ளையே, அதுவே உனக்கு பாதி தைரியத்தை கொடுக்கும் அல்லவா? நம் அம்மா எந்த நிலையிலும் நம்மை தேடி வந்து விட்டாள் என்பது உனக்கு மிக பெரிய தைரியத்தை கொடுக்கும் அல்லவா? அதை நீ புரிந்து கொண்டால் போதும். அதை நீ உணர்ந்து கொண்டால் போதும். இனிமேலும் என் குழந்தை, தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் தூக்கி சுமக்காமல் வருகின்ற நல்ல விஷயங்களை எண்ணி நீ நிச்சயமாக பேரானந்தப்பட வேண்டும். உன்னோடு இதுவரையிலும் நல்லபடியாக பயணித்தவர்கள், இதுவரையிலும் உனக்கு நல்லது நினைத்தவர்கள் இன்னமும் நல்லதைத்தான் நினைக்கின்றார்கள். இதுவரையிலும் தீமைகளை யோசித்தவர்கள் இன்னமும் தீமைகளைத்தான் யோசிக்கின்றார்கள். நல்லவர்கள் போல திருந்தியதாக நடிக்கலாமே தவிர ஒரு பொழுதும் இவர்களால் நல்லவர்களாக மாறிவிட முடியாது. இது போன்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் கொண்டு இங்கே வாழ துடிப்பவர்கள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உணர்ந்து விட மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இவர்கள் செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் மிக பெரிய கஷ்டங்களை அவர்களுக்கே கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லை கடந்த உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் செய்த சூழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் இனி அவர்களுக்கு எதிராகவே திரும்பிச் செல்ல போகிறது. அவர்களுக்கு எதிரான சூழ்நிலைகளையே இவையெல்லாம் உருவாக்கி கொடுக்க போகிறது என்பதனை நீ உணரப் போகின்றாய். என் தங்கமே, அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு வாழ்க்கை, அத்தனை விஷயங்களுக்கும் சேர்த்து வைத்த ஒரு மகிழ்ச்சி என்று இவையெல்லாமும் உனக்கே உனக்கானதாக கிடைக்கக்கூடிய நேரம். எல்லாமும் உன்னையே தேடி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்குரிய நம்பிக்கையை உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டிய நேரம். எல்லோரும் புரிந்து கொள்வார்கள், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நாம் செய்வது எல்லாம் எத்தனை பெரிய தவறு என்று. நம்பியவர்களுக்கு துரோகம் செய்கின்றவர்களை எல்லாம் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் இந்த வாழ்க்கை விட்டு விடாது. தன்னுடைய நம்பிக்கைக்கு துரோகம் செய்தவர்கள் என்றும் அவர்களின் மனதில் மீண்டும் இடம் பிடித்து விட மாட்டார்கள். தன்னுடைய நம்பிக்கைக்கு ஏமாற்றங்களை கொடுத்தவர்கள் ஒருபொழுதும் தான் நினைத்ததை இந்த வாழ்க்கையில் சாதித்து விட மாட்டார்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா சூழ்நிலைகளையும் நீ எப்பொழுது புரிந்து கொள்கிறாயோ, எல்லா நிலையையும் நீ எப்பொழுது ஏற்றுக்கொள்கிறாயோ, அந்த நிலையில் உனக்கு நிச்சயமாக மாற்றங்கள் நடக்கும். அந்த நிலையில் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை அடுத்த கட்டத்தை தெளிவுபடுத்தும். இனி எதையெல்லாம் தாண்டி நாம் எந்த நிலைக்கு செல்ல போகிறோம் என்பதனை அது உனக்கு உணர்த்திவிடும். உன்னோடு நான் இருந்து இதுவரையிலும் உனக்கு செய்து கொடுத்த விஷயங்கள் அத்தனையும் இனியும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வரக்கூடிய எதிர்கால நிகழ்வுகள் உனக்கு சரியாக தெளிவுபடுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ தடுமாறிய பொழுதிலெல்லாம் இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அனுபவங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு கை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. இந்த வாழ்க்கை அனுபவங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. எல்லாமும் இனி ஆரம்பிக்க போகின்றது. இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கு தெளிவான விஷயங்களை தரப்போகின்றது. எல்லை கடந்த மாற்றங்களும் எல்லை கடந்த திருப்பங்களும் எப்பொழுதும் உனக்கு வேண்டிய உண்மைகளை நிறைவேற்றி கொடுக்க போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாமும் சந்தோஷமான நேரங்களாக உனக்கு வார வேண்டும். எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு வேண்டிய விருப்பங்களை உறுதியாக கொடுக்க வேண்டும் என்றுதான் அம்மா விருப்பப்படுகின்றேன். என் பிள்ளையே, நான் இருந்து நடத்துவதை நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் இந்த தாய் நம்மை தேடி எதற்காக வருகிறாள் என்பதற்கான மாற்றங்களையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்வாய். இந்த தாயானவளினுடைய அன்பு நம்மை எந்த நிலையில் வைத்திருக்கிறது என்பதனையும் நீ சரியாக உணர்ந்து புரிந்து நடந்து கொள்வாய். எல்லையற்ற ஒரு சந்தோஷம் மட்டுமல்ல, இந்த வாழ்க்கையை பற்றிய ஒரு புரிதலும் உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுத்தது என்று நீ பதறாதே. இனி கொடுக்க போவதை சற்று சிந்தித்து பார். எல்லாமும் எந்த அனுபவத்தில் இருந்து கிடைத்தது என்பதனை நீயே புரிந்து கொள்வாய். சில மனிதர்கள் நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுப்பார்கள். அது எப்படிப்பட்ட பாடங்களாக இருக்கும் தெரியுமா? இனிமேல்
எங்கே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை உனக்கு தெளிவுபடுத்துகின்ற பாடங்களாக அது இருக்கும். இனி எதற்கும் கலங்காமல் இரு. எல்லாமும் உன்னை சூழ்ந்து வருகின்ற மாற்றத்தின் அடிப்படையில் உன்னை பேரானந்தப்படுத்தட்டும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.